கடவுள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அனைவருமே ரொம்ப எதிர்பார்க்குற புத்தாண்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான். இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதூகலமும் தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கும். ஆங்கில புத்தாண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்லேயும் கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 4-5 நாடுகளில் மட்டுமே தமிழர்கள் வாழும் அதிகமான பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு எதன் அடிப்படையில் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாங்கம். பஞ்ச அங்கங்களில் அப்படியே ஒரு அம்சமாக கொண்டது தான் பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்தில் சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம், சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் தமிழ் புத்தாண்டாக சித்திரை மாதம் துவக்கமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வகையான தமிழ் பெயர்கள் இருக்கும். அந்த பஞ்சாங்கத்தில் பெயர்கள் பதிவிட்டிருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் என்ன புத்தாண்டாக வருகிறது, இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதம் எந்த மாதமாக பிறக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ விஸ்வாவசு என்ற தமிழ் வருடமாக உருவாகிறது. இந்த ஒரு வருடமும் ஸ்ரீ விஸ்வாவசு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உலகியல் ரீதியாகவும் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு என்னைக்கு தேதியில் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் 1ங்கிறது தமிழ் மாதத்தில். ஆங்கில தேதியில் என்ன மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14/4/2025 14/4/2025 தமிழ் புத்தாண்டு காலை 3:21 பிறக்கிறது. இந்த காலை 3:21 லக்னம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கும்ப லக்னம் வரும். கும்ப லக்னம், லக்ன புள்ளிவான சாரம் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம். லக்ன புள்ளி சதயத்தில் வாங்கியிருக்கு, ராகுவோட சாரத்தில் பிறக்குது. ஸோ நட்சத்திரம், அதாவது ராசின் அடிப்படையில் பார்க்கும்போது அன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. ஸோ இங்கே என்ன மிங்கிள் பண்ணுறோம் அப்படின்னா, எதுக்காக இதை மெயினாக நம்ம பார்க்குறோம்னா, ஆரம்பமும் ராகு, அதாவது லக்ன ரீதியாகவும் ராகு, ராசின் அடிப்படையிலும் சுவாதி நட்சத்திரங்கிறது ராகு. ஸோ இந்த ராகுவின் ஆதிக்கம் இந்த தமிழ் வருடத்தில் கொஞ்சம் அதிகமாக செயல்படும். 12 ராசி நேயர்களுக்குமே ராகு பகவானுடைய செயல்பாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ உலகியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு, அதாவது 12 ராசியில் உள்ள பெண்களுக்கு ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக உறுதியாக இருக்கும். பெண்கள் அனைவருமே இவ்வளவு நாளாக ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம், அதாவது அடிமை என்ற செயல்பாடில் பெண்களை நடத்தக்கூடிய ஆண்களுக்கு திரும்பி அடிக்கக்கூடிய ஆற்றலை இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக கொடுக்க போது, பெண்கள் தங்களுடைய முழுமையான செயல்பாடுகளை வெளிப்படையாக செயல்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, அடக்குமுறையை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாருக்குமே ஏற்படும். எந்தெந்த, அதாவது மத ரீதியாகவோ சமுதாய ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ யாரையாவது அடக்கி வைக்க வேண்டும் என்று சில பேர் அடக்கி வைத்திருந்தால், அந்த அடக்குமுறை உடைக்கப்பட்டு வெற்றிகரமான சூழ்நிலை நோக்கி அடக்கிய ஆண்டவர்களை திரும்பி அடிக்கும் செயல்பாடாக இந்த வருடம் உறுதியாக இருக்கும். அப்போ அடக்குமுறையில் யாரையாவது நம்ம அடக்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து அந்த விஷயத்தை விட்டுருங்க. அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு மனித இனத்தை, பெண்களாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதர்களை தனக்கு கீழே அடக்கி வச்சு தான் ஆளணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருடம் அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும் என்பது முதலில் குறிப்பிடுவது. சரியா? சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உலகியல் ரீதியாக பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு கையில் காசு இல்லை, சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி 12 ராசி நேயர்களில் பல பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. பொருளாதார நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். நம்மளுடைய தமிழ்நாட்டில், அதே போல் நம்ம இந்தியாவில் விவசாயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விவசாயிகள் ரொம்ப அற்புதமாக வாழ்வாங்க. விவசாயிகளுக்கு உரிய மரியாதை கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக
இருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காற்றுகள் மூலமாக, அதாவது நோய்கள் கொஞ்சம் சில விஷயங்களில் வரும். என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா காற்றுகள் மூலமாக சில வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புண்டு. சுவாசங்கள் கொஞ்சம் அதாவது மூச்சு விடுறதில் சில பேருக்கு பிரச்சனை இருக்குன்னா ஸோ அவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மூச்சு விடுற பிரச்சனைகள் இந்த சூழ்நிலையில் இருக்கவங்க ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதற்கான ஒரு எக்யூப்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ சுவாசங்கள் மூலமாக சில கிருமி நாசிகள் ஏற்பட்டு அதனால் சில நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் கடைப்பிடிச்சிட்டிங்க, ஒரு பாதுகாப்பு விஷயங்கள், உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளையும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் என்பதை பார்க்குறோம். ஸோ கிரக ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும்பொழுது கிரகங்களுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்குருவோம். ஸோ லக்னம் வந்து என்ன சொல்லிட்டோம், நம்ம கும்ப லக்னம்னு நம்ம சொல்லிட்டோம். ராசி வந்து துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் சூரிய பகவான் இருக்கிறார். மேஷ ராசியில் சூரிய பகவான் உச்சம் நிலையில் அடைந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் குரு பகவான், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கன்னியில் வந்து கேது பகவான் இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்திலேருந்து மாறி மீனத்துக்கு போயிட்டார். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கும்பத்திலேருந்து மாறி என்ன பண்ணுவார், அவர் மீனத்தில் வந்துடுவார். மீன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் இருப்பார், ராகு பகவான் இருப்பார், சனி பகவான் இருப்பார், சுக்கிர பகவான் இருப்பார். கிட்டத்தட்ட இந்த 4 கிரகங்களுமே மீன ராசியில் அமர்ந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா 2 கிரகங்கள் உச்சம் பெறுது இந்த வருடம். 2 கிரகங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மாசப்பிறப்ப சூரிய பகவான் மேசராசிக்கு வந்துட்டு அவர் மட்டும்தான் உச்சம். ஆனால் இந்த வருடம் சுக்கிர பகவானும் உச்சம் அடைகிறார். ஸோ இதில் இன்னும் டாபிக் எடுத்துக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருக்கார், குருவோட வீட்டில் சுக்கிரன் இருக்கார். ஸோ இந்த பரிவர்த்தனை யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. யாரெல்லாம் ஆசிரியராக பணிபுரிகிறார்களோ, பெண் ஆசிரியர்களாக பணிபுரிகிறார்களோ அல்லது ஆசிரியர்களாக பேராசிரியராக பணிபுரிகிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே உயர்ந்த பதவி கிடைக்கும், போஸ்டிங் கிடைக்கும், ஒரு சிறந்த ஆசிரியர் என்று பட்டம் பெறக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ வாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. கன்னி ராசினியர்களுக்கு தமிழ் புத்தாண்டிலேருந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களும் முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னா, கொஞ்சம் இவ்வளவு நாளாக ரொம்ப போராட்டம், ரொம்ப கஷ்டம், எதையுமே வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மன அழுத்தங்கள். என் அழுத்தத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன், எனக்கு அவ்வளோ தூரம் அழுத்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டது, நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டது. ஸோ இந்த விஷயங்கள் தான் அதிகமாக கடந்த ஒரு 1.5-2 வருஷமாகவே உங்களுக்கு ஏற்பட்டது. ஸோ வேலையிலே தடுமாற்றம், பிரச்சனை, இப்படிலாம் எல்லாமே பிரச்சனை இல்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாதுங்கய்யா, அவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த பிரச்சனைக்கு விடிவு காலம் எப்போ நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம் அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளே எண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நம்மளுடைய கன்னி ராசினர்களுக்கு உறுதியாக ஒரு அற்புதமான வருடங்க. நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச விஷயங்கள் இனிமேல் நடக்கும். நினச்சது நடக்கவே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா, அந்த நிலை இனிமேல் மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் கிரகமைப்பு ரீதியாக கேது பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து உங்களை அந்த அளவுக்கு ஒரு படாத பாடுபடுத்திட்டார். சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தத்தை உங்களுக்கு கொடுத்துட்டார். ஸோ அவர் மட்டுமா கொடுத்தார், 6ஆம் இடத்துல அமர்ந்த சனி பகவானும் கொடுக்க தான் செஞ்சார், 7ல் அமர்ந்த ராகு பகவானும் கொடுக்க தான் செஞ்சார். ஸோ இவ்வளோ கிரகங்களுமே
உங்களை மட்டும் டார்கெட் பண்ணி உங்களை வச்சு லாக் பண்ணி நிம்மதியான தூக்கமே இல்லாத சூழ்நிலையை கொடுத்த நிலையிலிருந்து மாறி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்கின்றன. கன்னிராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்க போகிறது. பொருளாதார விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பார்ட்னர்ஷிப்பில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போவாங்க. கொஞ்சம் பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளாக உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா கன்னிராசியில் யாரெல்லாம் தூக்கமே இல்லைன்னு சொல்லி தூங்குறதுக்கு வெளியூராக போவோம் இல்லை வெளிநாடாக போவோம் எல்லாம் முயற்சி எடுத்திங்கன்னா இனிமேல் நீங்கள் எங்கே இருந்தாலும் நிம்மதியாக தூங்குவீங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு நிம்மதியான தூக்கமும், அதாவது கடின உழைப்பாளி உழைச்சிட்டு தூங்கணும்னு எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய மூளையை வைத்து அவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க. அவ்வளோதான் ப்ரொஃபைட்டாக யோசித்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணால் இப்படி வருமா, இப்படி பண்ணால் அப்படி வருமா. ஸோ இந்த சிந்தனையெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் செயல்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள் எவ்வளவோ இருந்தும் பலவிதமான தடைகள் ஏற்பட்டிருக்கும். பயிற்சியும் முயற்சியும் உங்களுடைய மூச்சாக ஒரு மிகப்பெரிய மூச்சாகவே நீங்கள் செயல்பட்டீங்க. ஆனால் அதனால் பலன் கிடைக்கல. நீங்கள் செஞ்ச வேலைகளுக்கு அத்தனைக்குமே உங்கள் கூட இருந்தவங்க பேர் வாங்கியிருப்பாங்க. உங்கள் ஆப்போசிட் பார்ட்டி அதை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அப்படித்தான் நடந்திருக்கும். ஸோ இந்த நிலை இனிமே மாறும். உறுதியாக உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல ஒரு மாற்றமும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் யார்கிட்டையா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, பல்காக கொடுத்து வச்சுருக்கீங்க, லட்சக்கணக்கில் கொடுத்து வச்சுருக்கீங்க. அந்த பணம் திரும்ப வருமா வராதா, வந்தால் நல்லாயிருக்கும், வந்துட்டு நாங்கள் வெளியே வாங்கின கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்போம். ஸோ இப்படிலாம் உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு தாக்கமும் ஏக்கமும் இருக்குன்னா உறுதியாக இந்த கிரக அமைப்பு ரீதியாக நீங்கள் கொடுத்து வைத்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுக்கிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அது சாதகமாக அமையும். அதே போல் நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க யாராச்சும் வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக ஜூன் மாதத்துக்கு மேலே புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். ஸோ வீடு கட்டுவதில் ஏற்பட்ட தடைகள் விலகும். ஸோ வீடு கட்டுவதற்காக லோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட இன்னுமே உங்களுக்கு ஒரு ஜூனுக்கு அப்புறம் கட்டாயமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் சாதகமாக இருக்குது. இன்னொரு விஷயம், கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு. வார்த்தைகளால் உங்களை வஞ்சிக்கக்கூடிய ஆற்றல்கள், நீலாம் எனக்கு ஒரு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி உங்களை மற்றவர்கள் ஒரு காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்கப் போகிறது. உங்களுக்கு உறுதியாக கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய செயல்பாடுகள், கொடுத்த வாக்கை மதிப்புடன் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. நம்மளுடைய கன்னிராசினர்களுக்கு இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொழிலே இல்லை, வேலையே இல்லைன்னு ரோடாக சுற்றி ஏண்டா வேலை பார்க்குறேன், ஏண்டா நான் இருக்கேன் அப்படின்னு நினச்ச நேர்கள் இனிமேல் வாழ்க்கையோட சரியான பாதையை நோக்கி போவீங்க. உங்கள் கூட பயணிக்கிறவங்களும் சரியான நபர்களாக இனிமேல் வருவாங்க. இதில் நீங்கள் மேக்சிமம் கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. முடிஞ்ச அளவு யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய ராசியில் சுக்கிரன் நீச்சம் வராரு. ஸோ அப்போ நீங்கள் பணம் உங்கள் கையிலேருந்து போச்சுன்னா அந்த லட்சுமி திரும்ப வரமாட்டாங்க. பணம் வர்றது ரொம்ப கஷ்டப்படணும். கொடுத்த பணத்தை வாங்கி நீங்கள் படாத பாடுபட்டு போராடி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு நீங்கள் கொடுத்த ஆசை திரும்ப கேட்குறதுக்கு கஷ்டப்பட்டு தான் கேட்கணும். அவங்க ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. வாங்கும்போது உங்களோட ஈஸியாக வாங்கியிருப்பாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறது கிரகத்துடைய சூழ்நிலைகள். அப்போ நீங்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இருப்பதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக ரொம்ப ரொம்ப யோசித்து நிதானமாக பண்ணிங்கன்னா
உங்களுக்கு பொருளாதார விஷயங்களில் உள்ள தடைகள் விலகி மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஆற்றலும் செயல்பாடும் கிரகங்கள் கொடுக்கின்றன. இப்போ ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால ஏதாவது பாதிப்பு இருக்கா, கேது பகவான் 12ஆம் இடத்துக்கு போகிறனால பாதிப்பு இருக்கா அப்படின்னா, உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களில் கவனம் செலுத்தணும். அதே போல் பார்த்திங்கன்னா ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறனால கொஞ்சம் அதிகமாக கடன் வாங்குறதுக்காக முயற்சி எடுக்க வைப்பார். நீ வாங்கு, நான் பார்த்துக்கிறேன், விடு. இப்போ ஒரு 10,000 10 லட்சம் தேவைப்படுதுன்னா 30 லட்சம் வாங்கி போடு. நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும், உங்களால் செய்ய முடியும். அப்படி என்ன பண்ணுவாங்க, உங்கள் கூட இருக்கவங்கள தூண்டி விடுவாங்க. ஸோ அந்த நேரங்களில் மட்டும் உங்களுடைய புத்தியை கடன் கொடுத்து விடாதீர்கள். நீங்கள் நிதானமாக பொறுமையாக யோசித்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஈக்குவலுக்கு ஈகராக இன்னொரு ஆப்போசிட் பார்ட்டி தோன்ற மாட்டார். ஸோ அதை விட்டு நீங்கள் அசால்ட்டாக கேரிங் இல்லாமல் கொஞ்சம் செஞ்சிட்டிங்கன்னா இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டியோ அல்லது உங்களுடைய ஃபீல்ட் சம்மந்தப்பட்ட நபர்களில் கூடவே இருக்கவங்க கூட உங்களை லாக் பண்ணுறதுக்கான அமைப்பு உண்டாகும். ஸோ நிதானங்கிற விஷயத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சு சிறப்பான விஷயங்களை சிறப்படைந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்காக உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த கன்னிராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கமும் நன்றியும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.